இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, அமெரிக்காவையே உலுக்கின ஒரு கொலை குற்றவாளி, அதாவது சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது. இவன் ஒரு சீரியல் கில்லர் மட்டும் இல்லை, ஒரு செக்ஸ் அஃபண்டரும் கூட. அதாவது 33 இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை கற்பழிச்சு கொண்ட ஒரு பாலியல் குற்றவாளியும் கூட. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இருக்கிற டாப் மோஸ்ட் சீரியல் கில்லர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த குற்றவாளியோட பேர் தான் முதல்ல இருக்கும். அவனோட பேர் தான் ஜான் வெயின் கேசி. அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோவில் 1942 பிறந்தவன் தான் இந்த ஜான் வெயின் கேசி. இவனோட தொழில் என்னன்னு பார்த்தா, இவன் அமெரிக்காவில் ஒரு கிளப் வச்சு நடத்துகிறான். அதில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஒரு கோமாளியாக தோன்றி மக்களை என்டர்டெயின் பண்ணுறவன் தான் இவனோட வேலை. சில பல மாய வித்தைகளை, அதாவது மேஜிக் ட்ரிக்ஸை பயன்படுத்தி மக்களை ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான் இந்த ஜான் வெயின் கேசி. அவன் பண்ணின 33 கொலைகளும் தன்னோட பண்ணை வீட்டில் மேஜிக் ட்ரிக்ஸை கற்றுத்தரேன்னு இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை வர வச்சு அப்புறமா கை காலை கெட்டி கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டு குவிப்பான். தான் கற்பழிச்சு கொலை பண்ண 33 பேரில் 26 பேரை ரேப் பண்ணி தன்னோட பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி நிலத்தில் புதைச்சிருக்கிறான் இந்த குற்றவாளி. 3 பேரை அதே பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புலம்போக்கு நிலத்தில் புதைச்சிட்டு மீதம் இருக்கிற 4 பேரை அந்த பகுதியில் இருக்கிற டெஸ்பைன்ஸ் ரிவரில் வீசியிருக்கான். முன்னதாக 1968 வாட்டர்லூவில் ஒரு டீனேஜ் பையனை ஆணவ கொலை செஞ்சதா ஜான் வெயின் போலீஸால் கைது செய்யப்படுறான். குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பெற்று சிறைக்கு போகிறான் ஜான் வெயின். ஆனால் எப்படியோ 18 மாதத்தில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன ஜான் வெயின் 1972 தான் தன்னோட சீரியல் கில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். 1972 ஒரு இளைஞர் கற்பழிச்சு கொலை பண்ண ஜான் வெயின் 1975 தொடர்ச்சியாக 2 இளைஞரை கற்பழிச்சு கொலை பண்ணுறான். 1974 தன்னோட 2வது மனைவி கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக விவகாரத்து பெற்ற ஜான் வெயின் அந்த விரக்தியிலேயே அடுத்தடுத்து 30 பேரை கொலை மற்றும் கற்பழிப்பு பண்ணியிருக்காங்க. அவன் 30ஆவதாக கொன்ன டிஸ்பைனை சேர்ந்த ஒரு குழந்தை ராபர்ட் பீஸ்ட் காணாமல் போனதாக முடக்கி விடப்பட்ட தீவிர விசாரணையில் 1978 கொலை செஞ்சது இவன்தான்னும் ஜான் வெயின் கைது செய்யப்படுறான். தொடர்ச்சியாக நடந்த விசாரணையில் தான் செஞ்ச 33 கொலை மற்றும் கற்பழிப்புகளை ஏற்றுக்கவும் செய்கிறான் ஜான் வெயின். 1960-70 காலகட்டங்களில் அமெரிக்காவையே உலுக்கின சீரியல் கில்லரான ஜான் வெயின் கேசி இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற சீரியல் கில்லர் லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கான். ஸோ இப்படிப்பட்ட கொடூர கொலைகாரனான ஜான் வெயின் கேசியோட ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். 1942 சிக்காகோவில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறக்கிறான் இந்த ஜான் வெயின் கேசி. இவனோட அப்பா முதலாம் உலக போரில் கலந்துக்கிட்ட ஒரு இராணுவ வீரர். இராணுவத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி வர்றாரு. ஜான் வெயின் கேசி கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். இவன் மற்றும் இவனோட 2 சகோதரர்கள். ஆரம்ப காலத்தில் ஜான் வெயின் ரொம்ப நல்லா தான் இருந்தார். தன்னோட தாய் மற்றும் சகோதரிகளோட ரொம்பவே பாசமாக இருப்பார். தன்னோட தாய் தான் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாளோ அதே அளவு தன்னோட தந்தை தான் மேலே வெறுப்பை காட்டுவார். இதனால் மனசுடைஞ்சு போன ஜான் வெயின் தன்னோட தந்தையை ரொம்பவே வெறுக்க ஆரம்பித்தான். சின்ன வயசில் எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறது, முட்டாள்னு கூப்பிடுறதுன்னு ஜான் வெயினோட அப்பா ஜான் வெயினை மனதளவில் ரொம்பவே காயப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கிறப்போ ஜான் வெயின் ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ எதர்ச்சியாக அவனோட அப்பாவோட ஒர்க் ஷாப்புக்குள்ளே போய் அங்கே அசம்பிளுக்காக வச்சுருந்த இன்ஜினோட பார்ட்ஸை தட்டி விடுறாரு. இதை கவனித்த ஜான் வெயினோட அப்பா ரொம்பவே கோபப்பட்டு ஜான் வெயினை கடுமையாக தாக்கிடுறாரு. இப்படி மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஜான் வெயின் தன்னோட குடும்ப நண்பர் ஒருத்தரால் உடல் அளவில், அதாவது பாலியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவித்த ஜான் வெயின் தன்னோட இளம் பிராயத்தில், அதாவது குழந்தை பிராயத்தில் ஆரோக்கியமாக வளர்ந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஜான் வெயின் குழந்தையில இருந்தே இருதய கோளாறு மற்றும் குடல் பிரச்சனை உள்ளவன். இதனாலேயே உடல் எடையும் ரொம்ப அதிகமாகவே போட்டுச்சு. குடும்ப வறுமை காரணமாக தன்னோட 18 வயசில் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஜான் வெயின். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரியில் பிணத்தை கூறு போடுற, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலைக்கு உதவியாளராக சேர்றாரு ஜான் வெயின்.
அந்த ஹாஸ்பிட்டலில் வர்ற ஆண் பிணங்களை ஆடை இல்லாமல் பார்த்து பழகி போய் ஓரின சேர்க்கைக்கு தூண்டப்படுற ஜான் வெயின் மார்ச்சுரியில் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த ஆண் பிணங்களை தழுவி ஓரின சேர்க்கையிலையும் ஈடுபடுறாரு. மார்ச்சுரி பின்னாடி இருக்கிற ரூம்லேயே தங்கிக்கிற ஜான் வெயின் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ஃபார்மிங்காக வர்ற ஆண் பிணங்களை அனைத்து கூடயும் ஓரின சேர்க்கைகளை ஈடுபட்டு தன்னோட இச்சைகளை திருத்துக்கிறாரு. இப்படி எந்நேரமும் பிணங்களுடன் வாழ்ந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடனால தான் பின்னால் ஜான் வெயின் எவ்வளவு பெரிய சீரியல் கில்லர் ஆனார்னு நான் பார்த்தோம். என்னதான் மார்ச்சுரியில் ஹெல்ப்பராக வேலை பார்த்தாலும் ஜான் வெயின் தன்னோட படிப்பு மட்டும் விடவே இல்லை. 1963 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வணிக கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெறான் ஜான் வெயின். படித்து முடித்த கையோட நன்புஷ்ன்ற ஒரு ஷூ தயாரிக்கிற கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜான் வெயின் சேர்ந்துக்கிறான். ஒரு வருஷம் கடுமையாக உழைச்சி தொழிலை கற்றுக்கிட்டு ஜான் வெயின் 1964 ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இருக்கிற தன்னோட இன்னொரு பிரான்ச்சுக்கு சேல்ஸ்மேனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அந்த ஷூ நிறுவனம். கடுமையாக உழைச்சி படிப்படியாக அந்த நிறுவனத்தோட டிபார்ட்மெண்ட் மேனேஜராகவும் ப்ரொமோட் ஆகுறான் அந்த ஜான் வெயின். இப்படியே போய்கிட்டு இருந்த ஜான் வெயினோட லைஃப்பில் ஒரு காதல் வருது. டிபார்ட்மெண்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆன அதே வருஷம் தன்னோட கூட வேலை பார்க்குற மெர்லின் மாயர்ஸ் என்ற பெண்ணை காதலிக்கவும் செய்கிறான் ஜான் வெயின். மார்ச் மாதம் திருமணத்தை நடத்த திட்டமிடுற அந்த ஜோடி தன்னோட சக நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டியில் தான் இதுவரை பிணங்களோடையே ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்த ஜான் வெயினுக்கு உயிரோடு உள்ள ஒரு ஆணோட ஓரின சேர்க்கையில் ஈடுபடுற வாய்ப்பு கிடைக்குது. தன்னோட நண்பனுக்கு சாராயத்தில் மயக்க மருந்து கொடுத்து அவன் மயங்கினதுக்கு அப்புறமா ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாரு ஜான் வெயின். குறிப்பிட்ட மாசத்துல திருமணத்தை நடத்தி முடிக்கிற ஜான் வெயின் தன்னோட மனைவியோட தந்தை கிட்ட இருந்து சீதனமா அவர் வச்சிருந்த ஃப்ரைடு சிக்கன் ஷாப்போட பார்ட்னராக சேர்றாரு. தன்னோட ஷூ நிறுவன வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேரமாக ஃப்ரைடு சிக்கன் ஷாப்லேயே வேலை பார்க்குறான் ஜான் வெயின். ஃப்ரைடு சிக்கன் ஷாப்பில் இவனுக்கு வர்ற லாபமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தா இப்போ இருக்கிற விலை நிலவரப்படி $1,44,000, அதாவது இந்திய மதிப்புக்கு 12 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு லாபமாக சம்பாதிக்கிறான் ஜான் வெயின். இப்படி ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பில் கிடைச்ச லாப பணத்தில் ஒரு கிளப்பு ஒன்று விலைக்கு வாங்குறான் ஜான் வெயின். இந்த கிளப்பில் தான் இவனோட சீரியல் கில்லிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டம் பாட்டம் கலை நிகழ்ச்சிகள்னு கிளப்பை எல்லாம் நல்லா நடத்திக்கிட்டு வந்த ஜான் வெயின் அங்கே வர்ற இளைஞர்களுக்கு போதை மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறான். அதை மறக்கிறவங்களை மிரட்டியும் கற்பழிக்கிறான். அதையும் மீறி யாராவது தடுத்தா அவங்கள கொன்று புதைச்சிடுறான். இளைஞர்களை மட்டும் இல்லை, குழந்தைகளையும் மேஜிக் ட்ரிக்ஸ் கற்றுத்தர்றதா தன்னோட பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கற்பழிச்சு கொன்னுடுறான். இப்படியே 30 பேரை கற்பழிச்சு கொள்றான். அதில் ஒரு குழந்தை தான் அந்த பகுதி அரசியல் தலைவரோட பையன் ராபர்ட் பீஸ்ட். ராபர்ட் பீஸ்ட் காணாமல் போனதா போலீஸ் விசாரணையை முடக்கி விடப்படுது. விசாரணையில் ஜான் வெயின் கைது செய்யப்படுறான். போலீஸ் நடத்துகிற தீவிர விசாரணையில் தான் ராபர்ட் பீஸ்ட்டை கொலை செஞ்சதா ஒத்துக்கிறான் ஜான் வெயின். ராபர்ட் பீஸ்ட்டை கொன்று தன்னோட பண்ணை வீட்டில் புதைச்சிட்டதா வாக்குமூலம் கொடுக்குறான் ஜான் வெயின். வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு ஜான் வெயினோட பண்ணை வீட்டுக்கு விரைஞ்ச போலீஸ் பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தை தோண்டி பிணத்தை எடுத்து பிரேத பரிசோதனை, அதாவது போஸ்ட்மார்டமுக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஆமாம், போஸ்ட்மார்டமுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிணம் ராபர்ட் பீஸ்டோட பிணம் இல்லை, அது வேறொரு குழந்தையோட பிணம். அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் வீட்டை சுற்றி தோன்றப்போ அடுத்தடுத்து 26 பிணங்கள் கிடைக்குது. கிடைத்த பிணங்கள் அனைத்தையும் போஸ்ட்மார்டம் செய்து பார்த்தப்போ அது எல்லாமே ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட குழந்தைகள். அடுத்த நாளே பத்திரிகைகளில் வந்த செய்தியை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவே அதிர்ச்சியில் மூழ்கி போகுது. ஜான் வெயினுக்கு எதிராக விசாரணையை தீவிரமாக முடுக்கி விடுறாங்க காவல்துறையினர். தான் இந்த கொலைகள் அனைத்தையும் பண்ணதாகவும் 26 பேரை தன்னோட பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தில் புதைச்சதாகவும் 3 பேரை பக்கத்தில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தில் புதைச்சதாகவும் மீதி இருந்த 4 பேரை ஆற்றுல வீசிட்டதாகவும் வாக்குமூலம் கொடுக்குறான் ஜான் வெயின். கைது செய்த போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பின்ன சிறைக்கு அனுப்பப்படுறான். 1980 இவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்படுது. பின்பு 1994 தான் 1க்கும் மேற்பட்ட விஷ ஊசிகள் இடப்பட்டு ஜான் வெயினுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது.
அமெரிக்காவையே உலுக்குன இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தில்ல. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்கமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.